பசங்கள்லாம் நீ சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்தலாம், நாங்கள் ஏழ்மையானவர்கள் எங்களோட பிள்ளைங்க வந்துட்டு 2 மொழியை தவிர 3வது மொழி கற்றுக்கக்கூடாதா? என்னடா நியாயமாக இருக்கு? நாங்கள் 3வது மொழியை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏழை பெற்றோருடைய மனக்குமுறலை இவர் பேசியிருக்காரு. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் காசு கட்ட முடியாமல் அரசாங்க பள்ளியில் வெறும் தமிழ் மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க, ஏன் நாங்கள்லாம் வேற மொழியெல்லாம் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு இந்த பாமரன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் இந்த திராவிட திமுக அரசாங்கத்துக்கு கொடுக்கும் ஒவ்வொரு சாட்டையடியாக நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. என்னுடைய குழந்தைகள் 2 மொழி தான் படிக்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? என்னுடைய குழந்தைகள் 2 மொழி இல்லாமல் 3வது மொழி கொள்ளலாம் என்பது என்னை போன்ற நிறைய பெற்றோர்களின் விருப்பம். அதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? 3வது மொழி என்பது ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு. ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன தப்பு குழந்தைங்களுக்கு? அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது தானே? அதைத்தானே நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாரு. ஒரு எக்ஸ்ட்ராவாக மொழியை கற்றுக்குங்கன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? எந்த இடத்துலையுமே எந்த நேரத்திலையுமே இந்தியைத்தான் நீங்கள் 3வது மொழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமரும் சொல்லலை, அமித்ஷா அவர்களும் சொல்லலை, கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இந்தி தான் 3வது மொழின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? நான் தெலுங்கு கற்றுப்பேன், கன்னடம் கற்றுப்பேன், மலையாளம் கற்றுப்பேன், உருது கற்றுப்பேன், ஏதோ ஒரு இலவை நான் கற்றுப்பேன். அப்படி ஏதாவது இலவை நீ கற்றுக்கன்னு தான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாரு, மத்திய அரசு சொல்லுது. இந்தியா தான் கற்றுக்கணும்னு எந்த இடத்துலையுமே சொல்லலையே. எந்த திமுக நபராவது, எந்த 200 ஊபிஸ் ஆகுது, இல்லை திமுகவுடைய அமைச்சர்களோ எம்பிகளோ எம்எல்ஏக்களோ முதலமைச்சர் உட்பட துணை முதலமைச்சர் ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம், ஆதாரத்தோடு நிரூபிங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த அமைச்சர் எல்லாருமே வந்துட்டு, கல்வி அமைச்சர் எல்லாருமே வந்துட்டு இந்தியை தான் நீ தமிழக மாணவர்கள் 3வது மொழியாக கற்றுக்கணும்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லாதப்போ ஏன் சும்மா இந்தின்னு நல்லா படிக்க வேண்டிய பிள்ளைங்களோட கெடுத்து குட்டிச்சவராக்குறீங்க? அவங்க படிச்சுட்டு போட்டுமே 3வது மொழியை, அதை சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் பையன் படிக்கலாம், உன் பேரன் படிக்கலாம் 3வது மொழி, உன் கட்சிக்காரெல்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கலாம், அவங்க பசங்கள்லாம் நீ சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்தலாம், நாங்கள் ஏழ்மையானவர்கள் எங்களோட பிள்ளைங்க வந்துட்டு 2 மொழியை தவிர 3வது மொழி கற்றுக்கக்கூடாதா? என்னடா நியாயமாக இருக்கு? நாங்கள் 3வது மொழியை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா பல மாணவ செல்வங்கள் அரசாங்க பள்ளியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படி, நமக்கு ஆசை இருக்கும். அதாவது எழுத்த வீட்டுக்காரன் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறான், தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான். ஆனால் நம்மள்ட்ட காசு இல்லையே, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தானே சம்பளம். அந்த சம்பளத்தை நம்மளால் குடும்பத்தை ரன் பண்ணவே நம்மளால் முடியலையே. நம்ம பிள்ளைய என்னைக்கு நம்ம தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறோம், என்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறோன்னு ஒவ்வொரு ஏழை எளிய பெற்றோருடைய ஏக்கமாக இருக்கும் அந்த திட்டத்தை நம்ம மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இது போல அனைத்து மாணவர் செல்வங்களும் அனைத்து மொழிகளும் கற்கலாம், உங்களுக்கு விருப்பமான மொழிகளை கற்கலாம் அப்படின்னு கொண்டு வராரு. அதை இவங்க தடுக்கிறாங்க. மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி, முக்கியமாக இந்த வார்த்தை நோட் பண்ணீங்க, ஹிந்தி திணிப்புன்னு 50 ஆண்டு காலமாக ஒரு பொய்யான ஒரு மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்களை முட்டலாக்கி, ஆனால் திமுகவில் உள்ள செயலாளர், அதாவது கவுன்சிலரில் ஆரம்பித்து பல அமைச்சர்களுடைய வாரிசுகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட படிக்கல, எல்லாமே வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டு கல்வியை படித்து நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு கல்வியுமே அவங்க தலையில் ஏற்றிக்க கூடாது. ஆனால் தங்களுடைய மகள்கள் எல்லாம் வெளிநாட்டில் சென்று படித்து பெரிய அறிவாளியாக பல லட்சங்களை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த கல்வியும் எந்த ஒரு வேற்று மொழியும் கற்றுக்கொள்ளாமல் தமிழை மட்டுமே கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிலேயே இந்த குண்டு தச்சு குதிரை ஓட்டுறதுன்னு சொல்ற போல இங்கே தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த திராவிட திமுக நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இவர் பேசிய ஒவ்வொரு காணொலியுமே ஏழை குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருடைய வழி தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.